ஓம் ஸ்ரீ மகா பெரிவா சரணம். ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹ. சதா பாலரூபாபி விக்னாத்ரி ஹந்த்ரி மகாதந்தி வக்த்ராபி பஞ்சாஸ்யமான்யா விதீந்திராதிமிருக்யா கணேசாபிதாமி விதத்தாம் ஸ்ரீயம் காபி கல்யாணமூர்த்திஹி. மாதக்ஷணம் ஸ்னபய மாம் தவ வீக்ஷிதேன மந்தாக்ஷிதேன சுஜனை அபரோக்ஷிதேன காமாட்சி கர்ம திமிரோத்கர பாஸ்கரேண ஸ்ரேயஸ்கரேண மதுபத்யுதி தஸ்கரேண. சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம். அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீசந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம். ஐங்கார ஹ்ரீங்கார ரகஸ்யயுக்த ஸ்ரீங்கார கூடார்த்த மகாவிபூஜ்ய ஓங்கார மர்ம பிரதிபாதினீப்யாம் நமோ நம ஸ்ரீ குரு பாதுகாபியாம். இனி 51வது ஸ்லோகம். சிவே ஸ்ருங்காராத்ரா ததிதரஜனே குத்சனபரா சரோஷா கங்காயாம் கிரிசநயனே விஸ்மயவதி ஹராஹிப்யோ பீதா சரசிருஹ சௌபாக்யஜனனி சகீஷு ஸ்மேராதே மயி ஜனனி திருஷ்டிச்ச கருணா. 48வது ஸ்லோகத்திலிருந்து அம்பாளின் நேத்திர வர்ணனைகளை படித்து வருகிறோம். அவளின் 3 கண்கள் 3 காலத்தை ஏற்படுத்துகின்றன என்றும் 8 விதமான பார்வைகளால் பக்தர்களை ரட்சிக்கிறாள் என்றும், பக்தர்களின் காவிய ரசத்தை காதுகளோடு அவள் கண்களும் சேர்ந்து அனுபவிப்பது போல் நீண்ட கண்களை கொண்டவள் அம்பாள் என்றும் படித்தோம். இந்த 51வது ஸ்லோகத்தில் நவரசங்களும் அம்பிகையின் கண்களில் தெரிவதாக கூறுகிறார். எப்பொழுது எந்தெந்த ரசம் அவள் பார்வையில் வெளிப்படும் என்பதை சொல்கிறார் பகவத் பாதாள். பரமசிவனிடத்தில் ஸ்ரீங்கார ரசமும் மற்ற புருஷர்களிடம் அலட்சியம் கலந்த பார்வையும், கங்கையிடம் கோபமும், ஈசனின் லீலைகளை பார்க்கும் பொழுது ஆச்சரிய பார்வையையும், அவர் அழிந்திருக்கும் சர்ப்பங்களால் பயமும், தாமரை போன்ற சிவர்ந்த கண்கள் வீரத்தையும், சக தோழிகளிடம் ஹாஸ்யமும், பக்தர்களிடம் கருணையும் அம்பாள் கண்களில் தெரிகிறதாம். அம்பாள் சாந்தமாக இருக்கையில் கண்களில் மாறுபாடு தெரிவது இல்லை என்று இந்த ஸ்லோகம் தேவியின் பார்வையில் 8 வித ரசங்களை பகவத் பாதாள் வர்ணிக்கிறார். இனி ஸ்லோகங்களும் அர்த்தங்களும். சிவே சிங்காராத்ரா ததித ரஜனே குத்சனபரா. பரமசிவனிடத்தில் ஸ்ருங்கார ரசத்துடனும், ததித ரஜனே வேறு ஜனங்களிடம் ஒரு அலட்சிய பார்வையும், சரோஷா கங்காயாம் கங்கையிடத்தில் கோப பார்வையும், கிரிஷ சரிதே விஸ்மயவதி ஈசன் லீலைகளால் ஆச்சரியத்தோடும், ஹராஹிப்யோ பீதா சிவனிடம் உள்ள பாம்புகளிடம் பயரசத்தை காட்டுவதாகவும், சரசிருக சௌபாகிய ஜனனி தாமரை புஷ்பத்திற்கு காரணமாக நெற்றிக்கண்ணில் உள்ள சிவப்பும் உன் வீர ரசத்தை காட்டுவதாகவும், சகீஷு தோழிகளிடம் ஸ்மேராதே மயி ஜனனி திருஷ்டி ச கருணா ஸ்மாரத்தே ஹாஸ்யரசத்தோடும்
மயி ஜனனி திருஷ்டிச்ச கருணா, என்னிடத்தில் கருணை ரசத்தோடு உன் பார்வை விளங்குகிறது அம்மா என்கிறார் பகவத் பாதாள். தாயி, உனது கண்கள் பரமசிவனிடத்தில் சிருங்கார பாவத்துடனும் சபத்னியான கங்கையிடம் கோபத்துடனும் சிவனின் லீலைகளின் போது ஆச்சரியத்துடனும் அவரால் அணியப்பட்ட சர்ப்பங்களிடம் பயத்துடனும் நெற்றிக்கண் தாமரை புஷ்பம் போல் சிவப்பாக வீர ரசத்துடனும் தன் சக தோழியரிடம் ஹாஸ்ய ரசத்துடனும் என்னிடத்தில் கருணையுடனும் சர்வ ரசத்துடன் உனது பார்வையின் பாவங்கள் விளங்குகின்றனது என்று பகவத் பாதாள் தேவியின் 8 வித பார்வையை வர்ணிக்கிறார். இந்த ஸ்லோகத்தை பாராயணம் செய்வதால் தேவியின் பூரண கட்டாட்சம் பெற்று சௌபாகியமாக ஜீவித்திருப்பார்கள் என்று பல ஸ்ருதியில் பகவத் பாதாள் கூறுகிறார். ஓம் தத் சத். கதே கர்ணாப்யர்ணம் கருத இவ பக்ஷ்மாணி தததி புராம்பேது சித்த பிரசமரச வித்ராவண பலே இமே நேத்ரே கோத்ராதரபதி குலோதம் சகலிகே தவ ஆகர்ணா கிருஷ்ட ஸ்மரச்சர விலாசம் கலயதஹ. அம்பாளின் கண்கள் நவரச பாவங்களும் வெளிப்படுத்தும் சாமர்த்தியமுடையவை என்று 51வது ஸ்லோகத்தில் பகவத் பாதாள் வர்ணிக்கிறார். இந்த 52வது பாடலில் அம்பாளின் கண்களின் இமைகளை வர்ணிக்கிறார். கண்கள் என்கிற அம்புகளுக்கு இறக்கை கட்டியது போல் மயில்களுடன் கூறிய கண் இமைகள் விளங்குகிறதாம். அம்புகள் வேகமாக செல்ல அதற்கு சிறிய இறக்கைகளை போர் வீரர்கள் கட்டுவார்கள். அப்படி அம்பாளின் இமைகள் கண்களாகிய பானத்திற்கு இறக்கை கட்டியது போல் விளங்குகிறதாம். இந்த பானம் சிவன் மீது படும்பொழுது சிருங்கார ரசத்தை அவருக்கு ஏற்படுத்துகிறதாம். இனி ஸ்லோகமும் அதன் அர்த்தமும். கதே கர்ணாபியர்ணம் கருத்த இவ பக்ஷ்மாணி தததி. காதுகளின் அருகில் இருக்கும் கண்களில் இறக்கை போன்ற இமை மயிர்கள் புராம்பேது சித்த பிரசமரச வித்ராவணபலே. முப்புறங்களை எரித்த சிவனின் மனதின் சாந்தியை அகற்றிவிட்டு அதில் ஸ்ருங்கார ரசத்தை உண்டு பண்ணுகிறதாம். இமே நேத்ரே கோத்ராதரபதி. இந்த கண்கள் இரண்டும் மலைகளின் பதியான ஹிமவானின் குலோத்தம்ச கலிக்கே, குலத்தின் மொட்டு, அதாவது புஷ்பம் போல் குலத்தை மலரச் செய்ய வந்த பூ மொட்டு போன்றவளே, குலவிளக்கே என்றும் அர்த்தம் கொள்ளலாம். தவ ஆகர்ணா கிருஷ்ட ஸ்மரச்சர விலாசம் கலயதகா. உன் காது வரை இழுக்கப்பட்ட மன்மத பானத்தின் அழகை கொண்டிருக்கிறது உன் இரு கண்களின் அழகிய அமைப்பு என்று வர்ணிக்கிறார் பகவத் பாதாள். இப்படி காதுவரை நீண்டு அம்புகளில் இருக்கும் இறகுகள் போன்று இமை மயிர்களை கொண்ட தேவியின் கண்களானது திரிபுராந்தகனான பரமசிவனின் மனதை கலக்குவதற்காக மன்மதனால் ஏவப்பட்ட பானங்கள் போன்று இருக்கின்றன என்று வர்ணிக்கிறார் ஆச்சாரியாள். அம்பிகையின் கண்களையும் இமை முடிகளையும் மன்மதனுடைய பானங்களுக்கு உவமை செய்கிறார் பகவத் பாதாள். அம்பாளின் இமைகளோடு கூடிய கண்களின் வசீகரத்தை இப்படி வர்ணிக்கிறார் பகவத் பாதாள். இந்த ஸ்லோகத்தை பாராயணம் செய்பவர்கள் காது, கண்
ரோகங்களிலிருந்து நிவாரணம் பெறுகிறார்கள் என்று பலஸ்ருதி கூறுகிறது. ஓம் தத் சத்து. இனி 53வது ஸ்லோகம் நேத்திர சௌபாகிய வர்ணனை. விபக்த த்ரைவர்ணியம் व्यतिकरित लीलाञ्जनतया विभाति त्वन्नेत्र त्रिदयमिदम् ईशानदयिते पुनः सृष्टुं देवान् द्रुहिण हरिरुद्रान् उपरतान् रजः सत्वं बिभ्रत् इति गुणानां त्रयमिव. மன்மத பானங்களைப் போன்று இருக்கும் அம்பாளின் கண்கள் பரமசிவனின் மனதில் ஸ்ருங்கார ரசத்தை உண்டு பண்ணுகிறது என்று பகவத் பாதாள் 52வது பாடலில் வர்ணித்தார். இந்த 53வது பாடலில் அஞ்சனத்தை, அதாவது கண்மை தரித்திருக்கும் அம்பாளின் கண்கள் வெவ்வேறான நிறங்களில் வெண்மை, சிவப்பு, கருப்பு என்று தெரிகிறது. இது சத்வ, ரஜஸ், தமோ என்ற 3 குணங்களை காட்டுவதாக இருக்கிறது என்று அம்பாளின் 3 கண்களை வர்ணிக்கிறார் பகவத் பாதாள் இந்த 53வது ஸ்லோகத்தில். இனி ஸ்லோக வரிகளும் அதன் அர்த்தங்களும். விபக்த த்ரைவர்ணியம் வியதிகரித்த, அதாவது வெவ்வேறான 3 வர்ணங்களை காட்டும், லீலாஞ்சனதயா விபாதி த்வன்னேத்ர த்ருதயமிதம் ஈசானதயிதே. லீலாஞ்சனதயா கண்மை தரித்த உன்னுடைய 3 கண்களும் ஈசனின் பத்னியே. புனഃசிருஷ்டும் தேவான் த்ருஹிண ஹரிருத்ரான், மீண்டும் சிருஷ்டிக்க வேண்டி த்ருஹிண 3 தேவர்களான பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன். உபரதான் ரஜஸ் சத்வம் பிப்ரத்தம் இதி குணானாம் த்ரயமிவ. இந்த பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் இவர்கள் ரஜோகுணம், சத்வகுணம், தமோ குணம் என்று 3 குணங்களாக விளங்குகிறார்கள். அதாவது சிருஷ்டிக்கு தேவையான 3 குணங்களாக 3 தேவர்களும் விளங்குகின்றனர். அதை உன் 3 கண்களும் வெளிப்படுத்துகிறது என்கிறார். உன் திருஷ்டியில் ரஜோகுண நிறமான சிவப்பும், சத்வகுணத்திற்கான வெண்மையும், தமோ குணத்திற்கான கருவிழியும் விளங்குகிறது என்பதுதான் இந்த ஸ்லோகத்தின் அர்த்தம். இப்படி அம்பிகையின் 2 கண்களாக சூரிய சந்திரர்களும் நெற்றிக் கண்ணாக அக்னியும் இருப்பதாக கூறுகிறார். இந்த ஸ்லோகத்தில் தேவியின் கண்களை பற்றி வர்ணித்து அதன் நிறங்களை மும்மூர்த்திகளுக்கும் உரியதாக சொல்லியிருக்கிறார். கருவிழிகள் தமோ குணத்தையும், வெண்மை நிற பகுதி சத்வகுணத்தையும், சிவந்த நெற்றிக்கண் ரஜோகுணத்திற்கும் ஒப்பீடு செய்யப்படுகிறது. இதேபோல் சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹார மூர்த்திகளான பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகியோர் தேவியின் 3 குணங்களாக வர்ணிக்கிறார் பகவத் பாதாள். இவர்கள் பிரளய காலத்தில் ஜெகதீஸ்வரியிடம் ஐக்கியமாகி விடுவதாக சொல்கிறார் பகவத் பாதாள். இப்படி தேவியின் முக்குணங்களை காட்டும் கண்களை வர்ணிக்கிறார். அதாவது சிருஷ்டியில் பங்கேற்பவர்கள் 3 தேவர்கள், பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன். பிரம்மா தமோ குணத்திற்கும், விஷ்ணு சத்வகுணத்திற்கும், ருத்ரன் ரஜோகுணத்திற்கும் ஒப்பீடு செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவ்வாறு அம்பாளின் கண் நிறங்களும் அதன் காட்டும் முக்குணங்களையும் அதற்குரிய 3 தேவர்களையும் வியாக்கியானம் செய்கிறார் பகவத் பாதாள். இந்த ஸ்லோகத்தை பாராயணம் செய்வதால் அம்பாள் பிரத்யக்ஷமாகிறாள் என்றும் உடல் சார்ந்த உபாதைகள் நிவர்த்தியாகும் என்றும் பல ஸ்ருதியில் கூறப்பட்டு இருக்கிறது.
ஓம் தத்சத். ஓம் ஸ்ரீமாத்ரே நமः. अतिमधुरचापहस्ताम् अपरिमितामोघबाणसौभाग्याम् अरुणाम् अतिशयकरुणाम् अभिनवकुलसुन्दरीं वन्दे. श्रीविद्याधीशरचितचूर्णिका श्रवणपठनानन्दितानां सम्प्राप्तित आयुरारोग्यसौन्दर्यविद्याबुद्धि पुत्रपौत्रकलत्रै ऐश्वर्यादिसकलसौख्यप्रदे श्रीत्रिभुवनेश्वरी श्रीमत्कमलाम्बिके पराशक्ते मातः नमस्ते नमस्ते नमस्ते. पाहि मां पाहि मां पाहि मां देवी तुभ्यं नमः.